ஐயோ இந்த புஷ்பா படம் தெரியாம கூட நல்லா இருக்குதுன்னு சொல்லிவிட்டோம். இவங்க வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. அப்புறம் சகோ, போன வீடியோல கங்குவா மூவி பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல புஷ்பா மூவி பத்தி பாத்திரலாமா? சம்பவம் அவங்க பண்ணிருக்காங்களா இல்ல நாம பண்ண போறோமான்னு பாத்திரலாம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மூவியோட ரிவ்யூ பாத்திரலாம். வணக்கம், நான் தான் உங்க கருப்பு சட்டை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா புஷ்பா மூவி. இந்த மூவி பத்தி சொல்லணும்னா இது ஒரு படமா இல்ல இந்த மாதிரி படத்துக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு நம்மளுக்கு ஒரு பாடமான்னு தெரியல. ஏன்னா படம் அவ்வளவு மொக்கையா இருந்துச்சு. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா. ஜஸ்ட் ஃபார் ஃபன் சகோ, சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். அந்த பாயா இருக்கணும்டா. இந்த படத்துல பாத்தீங்கன்னா லாஜிக்னு ஒண்ணு சுத்தமா இல்ல. இந்த படத்தோட கதையும் அவ்வளவு பெருசா ஒண்ணு இல்ல. இந்த படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா கூட 3 மணி நேரத்துக்கு மேல. இதெல்லாம் இருந்து கூட இந்த படம் நல்லா இருக்குதுன்னு சொல்றாங்க. அது காரணம் என்னன்னு தெரியுமா? இந்த படத்துல நம்ம ஹீரோவா நடிச்சிருக்கிறாருல நம்ம அல்லு அர்ஜுன், அவரோட ஆக்டிங் வேற மாதிரி சகம். ஒவ்வொரு சீன்லயும் இதுதான்டா என் நடிப்பு அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அவ்வளவு சூப்பரா இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. புஷ்பாங்கிறது பேரு, புஷ்பானா பிராண்ட். அதுக்கப்புறம் நம்ம ரஷ்மிகா, அவங்க சும்மாவே கியூட் ரியாக்ஷன் கொடுத்து மாஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல பயங்கரமா நடிச்சிருக்கிறாங்க. பார்க்கக்குள்ளே சூப்பரா இருக்கும். நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். வேற மாதிரி அவங்களும் சூப்பரா நடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட வில்லன் நம்ம தலைவன் பகத் பாசூல், அவரோட ஆக்டிங் சும்மாவே தரமா இருக்கும். இந்த படத்துல சொல்லவா வேணும். இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா சமம் பண்ணி விட்டாரு நம்ம தலைவன். இருக்கு புஷ்பா. அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் சக்கம் நம்ம டிஎஸ்பி வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டாரு. இவருதான் நம்ம கங்குவா படத்துக்கு மியூசிக் போட்டாரா அப்படின்னு தோண வச்சிருச்சு. அந்த படத்துல மியூசிக் நல்லா இருந்துச்சு, இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா வேற மாதிரி பண்ணிட்டாரு. என்னதான் இந்த படத்தை பத்தி நல்லா இருக்குது நல்லா இல்லன்னு நம்ம சொன்னா கூட இந்த படம் ஓடி இருக்கோம். எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துக்காக இவங்க பண்ண ப்ரொமோஷன் தான். ஒய்யால கொஞ்சம் நெஞ்ச ப்ரொமோஷனா பண்ணாங்க. ஒரு படத்துக்கு ஒரு இடத்துல பிரம்மாண்டமா ஸ்டேஜ் போட்டு ப்ரொமோஷன் பண்ணி பார்த்திருக்கிறேன். ஆனா இவங்க போற ஒவ்வொரு இடத்துக்கும் பிரம்மாண்டமா ஸ்டேஜ் போட்டு ப்ரொமோஷன் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இவங்க படத்துக்காக ஒரு 300 கோடி செலவு பண்ணியிருந்தா ப்ரமோஷனுக்காக ஒரு 150 கோடி செலவு பண்ணிருப்பாங்க. ஏன்னா அப்படி ப்ரமோஷன் பண்ணாங்க சகோ. இப்பெல்லாம் படம் நல்லா ஓடணும்னா நல்ல கதையா இருக்கிற படம் எடுக்க கூடாது. நல்லா ப்ரமோஷன் பண்ணாலே போதும், படம் சும்மா பிச்சுக்கிட்டு ஓடும். எதனால இப்படி சொல்றேன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் 200 கோடிக்கு மேலையும். எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா பொறாம தான். வணக்கம் சகோ, நான் தான் உங்க பிளாக் சகோ. கண்டென்ட்டே நீனோட கண்டமணி கிரியப்படும், அது நம்ம தான். பாட்டு நீங்க வீடியோக்குள்ள போலாமா? வாங்க. நீங்க பிளாக் ஸ்குவாட பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் ஹெட். அப்புறம் சகோ, இந்த புஷ்பா மூவி பத்தி கொஞ்சம் மீம்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை பார்த்து ரியாக்ஷன் பண்ணலாமா? இது என்னோட காலு, இந்த பக்கம் இருக்குது என்னோட காலு. என் கால் மேல நான் கால் போட்டுக்கேன், உன் மேலே போட்டுக்க. இது ஃபர்ஸ்ட் பாட்டு. பொண்டாட்டி பேச்ச புருஷன் கேட்டா என்ன ஆகும்னு இந்த உலகம் பார்க்கும். இத பத்தி பேசாம மட்டும் பாருங்க. டப்பிங் வேற மாதிரி பண்ணிட்டாங்க. நம்ம தமிழ் டப்பிங்ல இவர் தான் டப்பிங் பண்ணிருக்கிற போல தரம் பண்ணிட்டாரு. சொல்ல போனா அல்லு அர்ஜுன் ஆக்டிங் நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம தமிழ்ல டப்பிங் பண்ணவங்க தான் நல்லா பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும் போல. பிராந்தி ஒரு புல்லு, பீரி ஒரு புல்லு, பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு. எந்த சாங் வந்தாலும் காப்பி கேட்டுன்னு அப்படின்னு நம்ம ஆளுங்க ஒரு வீடியோ போட்டுறானுங்க. இந்த சாங் மாதிரி இன்னொரு வீடியோ இருக்குது, அதையும் நீ பாத்துரு அப்படின்னுங்கிறாங்க. வழக்கமா நம்ம அனிருத் சாங்ஸ்க்கு எல்லாம் இப்படி போட்டு நான் பாத்துருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா புஷ்பா சாங்ஸ்க்கு இது மாதிரி போட்டு இருக்காங்க போல. என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. இது மாதிரி எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த படமும் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ஓடாது. எல்லாம் போன்ல உட்காந்து ஃபர்ஸ்ட் பாருங்கடா. இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? அல்லு அர்ஜுன் எப்படி பண்ணிருக்காப்ல? அல்லு அர்ஜுன் சூப்பரா பண்ணிருக்காரு. ஸ்டோரி எல்லாம் எப்படி இருந்துச்சு? ராஷ்மிகா ஸ்டோரி சூப்பரா தான் இருந்துச்சு. ஸ்டோரி எல்லாம். ராஷ்மிகா எப்படி இருக்காங்க? நான் பார்க்கல. ஏன் ப்ரோ, என்ன ஆச்சு? எனக்கு பிடிக்கல, நான் பார்க்கல. ஏதோ ஒரு கேள்வி கேட்கலாம், 2 கேள்வி கேட்கலாம், தொடர்ந்து 1000 கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா பாவம் மனுஷன் டென்ஷன் ஆயிட்டு நான் படமே பார்க்கலையா அப்படின்னு போயிட்டாரு. இப்படி பண்றீங்களா ரிவ்யூ கேட்கறங்கிற பேர்ல வச்சு செஞ்சு. ஐயோ சாமி, முடியல.
ப்ளீஸ் டு நாட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி. அநேகமா இந்த வீடியோ பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனோட ஆக்டர்ஸ் தான் இந்த வீடியோ மேக் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். சின்ன பிள்ளைங்க விளையாட்டு விளையாடுற மாதிரி ஒரு பாட்டை மாத்தி வச்சுட்டானுங்க. எல்லாமே கிரிஞ்சு தான், பணம் ஃபுல்லாவே கிரிஞ்சு தான். என்ன நான் சொல்றேன், எப்படி தமிழ்ல சொல்றாரு? இது யாராவது நடிச்சிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட்ல வெளில வரும்போதே ப்ரோ எல்லாமே மொக்க ப்ரோன்னு இருப்பாங்க. என்ன நம்மளே கத்துற மாதிரி இருக்குது. சூப்பர் ப்ரோன்றானுங்க, அவ்வளவுதான். பேன் இண்டியா இதை வச்சுதான் ஏமாத்தின்னு இருக்கானுங்க. எத்தனை நாள் ஏமாத்த போறான்னு தெரியல சீரியஸா. இவர் என்னங்க சொல்றதெல்லாம் நம்மளுக்கு சொல்ற மாதிரியே இருக்குது. உண்மையாலுமே இவர் சொல்றது உண்மையா இருக்குமோ ஒண்ணும் புரியல. அவங்க நடிச்சா நல்லா இருக்குது, நாம நடிச்சா அப்படி கழுவி கழுவி ஒருத்தரவே நம்மளுக்கே தெரிய மாட்டேங்குது. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? படத்தோட பாட்டு வச்சு விஜய் தேவர்கொண்ட இப்படி வந்து கேக்குறாராமா. ஆனா செம்மையா கனெக்ட் ஆகுதுப்பா, வேற மாதிரி. படம் எப்படி இருந்தது ப்ரோ? படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. அதான் வெயிட்டிங் ஃபார் விடாமுயற்சி ப்ரோ. நல்லா தான் ப்ரோ எப்பவுமே. அதுக்குதான் நாமளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த டீசர் வேற பைத்தியக்காரனுங்க நடுராத்திரில விடுறானுங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்கல இந்த டைம்ல தான் ஓட போறேன்னு. நடுராத்திரி விட்டா நாங்களாம் எப்படி பாக்குறது? அப்புறம் எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க, அதை வச்சுதான் நானே காலையில போய் பார்த்தேன். யாராவது விடாமுயற்சி மூவிக்கெல்லாம் வெயிட் பண்றீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிருங்க. அவ்வளவுதான் சகோ, எல்லா வீடியோக்கு நம்ம ரியாக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம வீடியோ போட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாரம் ஆக போகுது. இந்த 3 வாரம் எதனால நம்ம வீடியோ போடணும்னு கேட்டீங்கன்னா அந்த காரணம் எனக்கே தெரியல. ஏதோ ஒரு மைண்ட் செட்ல வீடியோ போடவே முடியாம ஆயிப்போச்சு. சரி சகோ, இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 வாரம் ஆக போகுது. அதனால இதுக்கு வியூஸ் போகுமா போகாதான்னு கூட எனக்கு தெரியல. அதனால நீங்க இந்த வீடியோக்கு லைக், ஷேர், கமெண்ட் எல்லாத்தையும் அடிச்சு தெரிவிக்க விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாய்ப்பில்லை ராஜா. சரி சகோ, இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? இந்தியா இஸ் மை கண்ட்ரி. உங்க எல்லாத்துக்கும் நன்றி. ஓகே, பாய்.